அமைப்பால் பொதுக்குடியிருப்பு ஸ்கீமில் வெள்ள நீர் கட்டி இருக்கு. அந்த வெள்ள நீர் எங்கெங்கே எந்த வீட்டில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி அல்ல நீர் அமைப்பால் ஒரு பகல விஜயம் ஒன்று மேற்கொண்டு இருக்கிறோம். இரவு நேர உணவுகளை அல்ல நீரை சொந்த நிதியிலிருந்து குடிக்கிறதுக்கு ஏற்பாடுகள் செய்திருக்கோம். வெள்ளத்தினால பாதிக்கப்பட்ட மக்களை மழையின்றி பாராமல் அல்லமீர் அமைப்பு தலைவர், செயலாளர், உறுப்பினர்கள் உட்பட அனைவரும் நாங்கள் அந்த கள விஜயத்தை மேற்கொண்டு பார்வையிட்டுக் கொண்டிருக்கின்றோம். அல்லமீர் சேவை இன்று போல் 1000 தடைகள் வந்தாலும் மக்களுக்காக அல்லமீர் சேவை என்றும் தொடரும் என்பதை இந்த இடத்துல கூறிக்கொள்கின்றோம். அல்லமீர் ஃபவுண்டேஷன் ஒரு சின்ன ஒரு உதவி திட்டம் நடக்க போதும் ஒரு சாப்பாடு மழை காற்று பாராமல் பக்கத்தில் உள்ள அனைத்து நோய்க்கு ஒரு இரவு நேர சாப்பாடு நேர தேர்தல் ஏற்பாடில் அந்த வீடுகளுக்கு சென்று நேரடியாக பார்த்து வீடுகளில் உள்ள தண்ணிகள் அவங்கள என்ன மாதிரி இருக்காங்க, தங்கம் வசதி என்ன மாதிரி பார்த்து நாங்கள் செஞ்சு இருக்கிறோம். அந்த நேரம் அந்த காணொலி உங்களுக்காக நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம். வெள்ளத்தினால பாதிக்கப்பட்ட மக்களை பார்வையிடுவதற்காக நேரடியாக நாங்கள் தற்போது கோணாசனை கிராமத்துக்கு வந்துள்ளோம். இதில் பாதிக்கப்பட்ட வெள்ள நீர் வீடுகளை நாங்கள் தற்போது பாதித்துக் கொண்டு இருக்கின்றோம். அந்த மக்களுக்கான இரவு நேர உணவுகளை அல்லமீர் அமைப்பால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தற்போது இப்போது வெள்ள நீர் இப்போது கோணாசனை கிராமத்தில் கிட்டத்தட்ட ஒரு 4 குடும்பங்கள் இடம்பெயர்ந்து வேற இடத்துல இருக்கின்றாங்க. அந்த இடத்துல நாங்கள் தற்போது இப்போ பார்வையிட்டுக் கொண்டிருக்கின்றோம். அல்லமீர் கள விஜயத்தின் போது நேரடியாக மழையின்றி பாராமல் அல்லமீர் தனது விஜயத்தை மேற்கொண்டு வருகின்றது என்பதை தெரிவித்திருக்கின்றது.